கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. எப்பப்பெல்லாம் ஒரு காரியத்தில் என்னால் முடியல, மேற்கொள்ள முடியல நினைக்கிறீங்களோ, அப்பப்பெல்லாம் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த மகத்துவமுள்ள வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்குதென்று விளங்கும்படி. மகத்துவமுள்ள வல்லமை, இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, நமக்குள்ளே நம் மூலமாக எப்படி செயல்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய மாம்ச பலன், என்னுடைய வில் பவர், இதை கொண்டு ராஜ்யம் செயல்படலை. கர்த்தருடைய வல்லமையை கொண்டு தான் ராஜ்யம் செயல்படுகிறது. கவனிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு விளங்கும். மக்களுடைய நினைப்பு என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய வல்லமையால் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா என்னையே நானே ரட்சிக்க முடியாது, கர்த்தர் என்னை ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் நான் வாழக்கூடிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை முழுவதும் என்னை பொறுத்து தான் இருக்கிறது. நான் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறேன், எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று என்னுடைய மாம்ச அர்ப்பணிப்பை பொறுத்து தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று மக்களுடைய மனதில் இருக்கிறது. நான் எங்கே போகக்கூடாது என்பதை நான் தீர்மானிக்கிறேன், எங்கே போகணுங்கிறத நான் தீர்மானிக்கிறேன். எல்லாமே என்னை பொறுத்தான் இருக்கிறது. என்னுடைய வில் பவரை கொண்டு இருக்கிறது. நான் சித்தம் கொண்டு இதை செய்கிறேன், இதை செய்ய மாட்டேன் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக இப்போ பாவத்தை மேற்கொள்ளணும், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் நினைச்சா பாவத்துக்கு நோன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கா? பாவத்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கா? நீங்கள் வேணான்னு நினச்சா கூட இழுக்குதா? என்னது இழுக்குது பாஸ்டர், உங்களே இழுக்குதா? என்னென்ன இழுக்குது? என்ன ஏன் உங்களை இழுக்குது? எனக்கு ஒரு மாம்சம் இருக்கு. மாம்சம் இருக்கிற வரை நம்முடைய மாம்ச அவயங்களில் பாவம் கிரியை செய்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்திலையும் நம்முடைய மாம்சத்திலையும் பாவம் கிரியை செய்கிறது. வெறும் என்னுடைய சுய சித்தத்தை கொண்டு, என் மாம்ச ஸ்ட்ரென்த்தை கொண்டு நான் பாவத்துக்கு நோன்னு சொல்கிறதுனால நான் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு எஸ் சொல்லணும். என் பலத்தை கொண்டே நான் பாவத்தை மேற்கொள்ள முடியாதுங்க. பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை, கிருபையின் வல்லமை, அதுக்கு நான் என்னைக்கு நான் சார்ந்து கொள்கிறேனோ அன்னைக்கு தான் பாவத்தை மேற்கொண்டு சக்சஸ் லைஃப் வாழ முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? நோ 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 நோ, அவ்வளோதான், நோவே இல்லாமல் ஆயிரும். ஏன்? அதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. பாவத்துக்கு நோன்னு சொல்கிறதுனால பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. எனக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு எஸ்ஸு சொன்னா தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவாக வாழ முடியும். அதனால சொல்கிறேன், இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கென்று விளங்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த சக்சஸான லைஃப், நிறைவான லைஃப் எப்படி உண்டாச்சுன்னா எங்களால் உண்டால, தேவனால தான் உண்டாயிருக்கும்படி விளங்கும்படி ஒரு பொக்கிஷம் இருக்கு. இருக்கா? பொக்கிஷம் எங்க இருக்கு? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக பொக்கிஷமா உள்ள இருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை எதுல வச்சிருக்கிறோம்? மண்பாண்டத்தில் வச்சிருக்கிறோம். இது உடையக்கூடியது, இது பலவீனமானது. ஆனால் இந்த உடையக்கூடியதை நம்பி நான் வாழ்ந்து நினைச்சேன்னா நான் சக்சஸாக வாழ முடியாது. அதனால தான் நிறைய மக்கள், ஒப்பு கொடுத்து வாழ நினைக்கிற மக்கள், அர்ப்பணித்து வாழ நினைக்கிற மக்கள் பாவத்தில் படுமோசமாக தோல்வியடைகிறார்கள். அவங்க முகத்தில் சிரிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன் இருக்காது? அவங்களாம் மேற்கொள்ள முடியாதுங்க. மேற்கொள்ளணும்னு நினைச்சோம்னா கிறிஸ்துவுடைய வல்லமை, கிறிஸ்துவுடைய மாட்சிமை, கிறிஸ்துவுடைய நிறைவு, அதன் அடிப்படையில் தான் வாழ முடியும். ஏசுன்னா என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் அவர் இல்லாமல் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவரை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்ன பலவீனம் வந்தாலும் என் மனதில் வரக்கூடிய முதல் காரியம் நான் அல்ல, கிறிஸ்து. பலவீனம் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்கிறது, ஆமாங்க எனக்கு காய்ச்சல் அடிச்சு காலில், அதனால தான் நான் 8 மணிக்கு எந்திரிச்சேன், அதனால தான் 8:45 வந்தேன், அந்த பலவீனத்தை சொல்ல, அது நமக்கு எப்பவுமே இருக்குது.
சில மாம்சீகமான பலவீனங்கள் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அந்த பலவீனத்தை மனுஷன்ட்ட போய் சொல்லாதீங்க, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பகுதியில் எனக்கு பலவீனம் இருக்குது, என்னால் ஒரு சக்ஸஸாக வாழ முடியல, மேற்கொண்டு வாழ முடியல. சிலருக்கு இச்சை பலவீனமாக இருக்கும். ரசிக்கப்பட்டிருந்தா கூட ஒரு சேலை கட்டி போனால் கூட அப்படி பார்க்க சொல்லும், ஒரு ஈர்ப்பு அதில் இருக்குது. அப்படி இருக்குன்னா கர்த்தர்ட்ட போய் ஃப்ராங்காக பேசுங்க, ஆண்டவர் இந்த பகுதியில் எனக்கு பலவீனம் இருக்குது, இதில் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பலை, உங்களுடைய கிருபை நம்புகிறேன், உங்களுடைய சத்துவத்தை நம்புகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த பகுதியில் கர்த்தருடைய சத்துவம் விளங்க ஆரம்பிக்கும். நான் கர்த்தருடைய நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கிருபையினால் நான் விழுந்து போல, பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை. பெரிய பாவம்னு சின்ன பாவம்னா சின்ன ஜோக்கு ஏதாச்சும் போய் சொல்லியிருப்பேன். பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை. ஏன் செய்யலைன்னா எனக்கு ஒன்று தெரியும், என்னால் விழுந்து போக முடியும்னு எனக்கு தெரியும். நான் விழுந்து போக முடியும் தெரியறதுனால தான் நான் விழுந்து போகாமல் இருக்கேன். நான் விழுந்து போக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விழுந்து போவீங்க. ஏன்னா விழுந்து போக மாட்டான்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மாம்சத்தை நம்புறீங்கன்னு அர்த்தம். யோசேப்பு ஏன் ஓடினாரு? அவருக்கு தெரியும் இங்கே இருந்தோம்னா விழுந்துருன்னு அவருக்கு தெரியும். தன்னை நம்பலை, தன் மாம்சத்தை நம்பலை. நீங்கள் எவ்வளோ பெரிய ரசிக்கப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தான், பரிசுத்தாவி நிறைஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி தான், வரங்களை பயன்படுத்துகிற ஆளாக இருந்தாலும் சரி தான், அவரோட மாம்சத்தில் பலவீனம் இருக்குது. இன்னடிக்கு இன்னபிலிட்டி இருக்குது, போதாமை இருக்குது, இன்னும் இருக்குது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12, அவர் சொல்ல வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 12:8. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். சில விஷயங்கள் என்னால் முடியலை, ஆனால் என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் மேன்மை பாராட்டுகிறேன்? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. எப்பப்பெல்லாம் ஒரு காரியத்தில் என்னால் முடியலை, மேற்கொள்ள முடியல நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த மகத்துவமுள்ள வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாருக்குமே மாம்சம் இருக்குங்க, மாம்சத்தில் எந்த நன்மையும் கிடையாது. பக்கம் சொல்கிறாங்க இல்லையா, we are running for Godன்னு போடுறாங்க சிலர்லாம். ஒருத்தர்லாம் அடிக்கடி போவார், we are running for Godன்னு போடுவார். கர்த்தருக்காக ஓடுறோம். நீங்கள் கர்த்தருக்காக ஓடக்கூடாது. கர்த்தருக்காக ஓடுனீங்கன்னா ஒரு நேரத்தில் நீங்கள் பலவீனம் அடைஞ்சிருங்க. கர்த்தரை கொண்டு ஓடுனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸாக வாழலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் கலாத்தியர் சொல்கிறார், நான் மரித்தேன் ஆகினும் பிழைத்திருக்கிற, இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழுகிறாருங்கிற வசனம் தெரியுமா நமக்கு? ஆனால் வாழ்கிறோமா? கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு வாழ நினைச்சோம்னா தோல்வி அடைஞ்சிருவோம். இந்த கிறிஸ்தவ வல்லமே வெளியப்படாது. எந்த பிரச்சனை வந்தாலும் மனதில் வர முதல் காரியம் என்ன? லார்டு, எனக்கு ஒரு தேவை இருக்கிறனால மேற்கொள்ள முடியல, யாரை கூப்பிடணும்? கர்த்தரை கூப்பிடணும்.